Hello students, welcome back to Vengadeshan Maths Academy. Happy New Year wishes to all of you. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 10th மேத்தமெட்டிக்ஸில் ஒரு நியூ சாப்டர் 4 ஜியோமெட்ரி எக்ஸசைஸ் 4.1 கொஸ்டின் நம்பர் 1 என்ன கேட்டிருக்காங்க, செக் வெதர் த விச் ட்ரையாங்கிள்ஸ் ஆர் சிமிலர் அண்ட் ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் எக்ஸ். பார்க்கலாமா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம கொஸ்டினை பார்க்கறதுக்கு முன்னாடி த கிவன் ட்ரையாங்கிள்ஸ் ஆர் சிமிலர் அப்படிங்கிறதுக்கு என்னென்ன கிரைட்டீரியா இருக்குன்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் ஆங்கிள், அதாவது ஏஏ கிரைட்டீரியா ஆஃப் சிமிலாரிட்டி. இதில் 3 கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ்ன்னு செக் பண்ண அவசியம் கிடையாது, எனி 2 கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் போதுமானது. செகண்ட் ஒன் எஸ்ஏஎஸ், அதாவது சைடு கிரைட்டீரியன் ஆஃப் சிமிலாரிட்டி. அண்ட் தேர்ட் ஒன் எஸ்எஸ்எஸ், அதாவது சைடு அண்ட் சைடு கிரைட்டீரியன் ஆஃப் சிமிலாரிட்டி. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ட்ரையாங்கிள் ஏபிசிக்கு இன்சைடில் ட்ரையாங்கிள் ஏடிஇ இருக்கு, ரெண்டுமே சிமிலரானு செக் பண்ணலாமா? இன் ட்ரையாங்கிள் ஏபிசி அண்ட் ட்ரையாங்கிள் ஏடிஇ ரெண்டுக்குமே ஆங்கிள் ஏ வந்து காமன் இல்லையா? ஆங்கிள் ஏ இஸ் காமன். அடுத்ததாக நம்ம சைட்ஸை செக் பண்ணலாம். இப்போ ட்ரையாங்கிள் ஏபிசியில் ஏபிக்கு இருக்குது, அதே போல் அதோடைய கரஸ்பாண்டிங் சைடு ஏடிக்கு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வாட் இஸ் ஏபி பை ஏடி? AB equal to AD plus DB, அதாவது 3 plus 5 divided by AD equal to 3 போடுங்க. It is equal to 3 plus 5 8 divided by 3. இதை 1 எடுத்துக்கங்க. அடுத்த கரஸ்பாண்டிங் சைடு வந்து BC by DE பார்க்கணும். BCலையும் DEலையும் நமக்கு இல்லை, அப்போ என்ன பண்ணலாம்? AC by AE எடுத்துக்கலாம். ஏசிக்கும் ஏஇக்கும் மெஷர்மெண்ட் இருக்கு. ஸோ ஏசி பை ஏஇ, ஏசி ஈக்குவல் டு ஏஇ ப்ளஸ் இசி, அதாவது 2 + 3.5 டிவைட் பை 2 ஈக்குவல் டு 2 + 3 5.5. இந்த 5.5 அப்படிங்கிறது நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை இம்ப்ராப்பராக மாற்றினீங்கன்னா 5 2s are 10, 10 plus 1 11, 11 by 2னு போடணும். ஸோ 11 by 2 divided by 2 equal to 11 by 2 2s are 4னு வந்துடும். இதை 2னு எடுத்துக்கங்க. இப்போ 1 and 2 செக் பண்ணுங்க, ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கானா? இல்லை. ஸோ ஃப்ரம் 1 and 2 AB by AD is not equal to AC by AE. Therefore, triangle ABC is not similar to triangle ADE. ஓகே, அடுத்து செகண்ட் கொஸ்டின். இன் triangle ABC and triangle PQC ரெண்டுலையுமே பாருங்க, ஆங்கிள் C is common இல்லையா? ஆங்கிள் C is common. அடுத்த கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆங்கிள் ஏபிசி அண்டு ஆங்கிள் பிக்யூசி. இதில் ஆங்கிள் பிக்யூசி நம்மளுக்கு இல்லை, ஃபர்ஸ்ட் அதை ஃபைண்ட் பண்ணிக்கலாமா? ஆங்கிள் பிக்யூசி ஈக்குவல் டு, இதில் ஆங்கிள் பிக்யூசிங்க ஸ்ட்ரைட் ஆங்கிள், இட் இஸ் 180 டிகிரி. அப்போ நம்மளுக்கு பிக்யூசி வேணும், என்ன பண்ணணும்? 180லேருந்து 110 மைனஸ் பண்ணணும். ஸோ 180 minus 110 equal to 70 degree. So angle
ABC equal to angle PQC equal to 70 degree. So by AA similarity, triangle ABC is similar to triangle PQC. இப்போ நம்ம given triangles are similar னு prove பண்ணிட்டோம். அடுத்தது என்ன செய்யணும்? இந்த x ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். அதுக்கு என்ன கண்டிஷன்? if two triangles are similar then their corresponding sides are proportional. அதாவது AB by PQ equal to BC by QC equal to CA by CP. இப்போ வேல்யூ எடுத்து அப்ளை பண்ணலாமா? AB 5 divided by PQ equal to X equal to BC equal to BQ plus QC, அதாவது 3 plus 3 6 divided by QC equal to 3 equal to CA by CP. இதுக்கு இங்கே வேல்யூ இல்லை, நமக்கு இது போல் 2 ரேஷியோ இருந்தால் போதுமானது தான். ஓகேயா? Now by using cross multiplication we get 3 into 5 15 equal to 6 into x 6x. Therefore x equal to 15 divided by 6. 3 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 3 5s are 3 2s are equal to 5 by 2. Therefore x equal to டெசிமலில் மாற்றினீங்கன்னா 2 2s are 4, balance 1, புள்ளி வச்சிங்க 10 ஆகிடும், 2 5s are. So x equal to 2.5. That's all.